டீசல் ஏற்றி சென்ற சரக்கு ரயில் தீப்பற்றி விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். டீசல் ஏற்றி சென்ற சரக்கு ரயில் திருவள்ளூரில் திடீரென தீப்பிடித்து பயங்கர தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. சென்னை துறைமுகத்தில் இருந்து ஆயில் ஏற்றி கொண்டு சென்ற கூட்ஸ் ரயிலில் தீப்பிடித்து விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே வெடித்து சிதறி பயங்கரமாக எரிந்து கொண்டிருக்கும் அபாயமானது ஏற்பட்டிருக்கிறது. டீசல் ஏற்றி சென்ற சரக்கு ரயிலில் தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரபு. வணக்கம் பிரபு. தீ தற்போது அணைக்கப்பட்டதா? அது குறித்த முழு விவரங்கள். வணக்கம். சென்னை துறைமுகத்திலிருந்து இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷனுக்கு சொந்தமான பெட்ரோல் நிரப்பிக்கொண்டு சென்னை துறைமுகத்திலிருந்து புறப்பட்ட கூட்ஸ் ரயிலானது திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே முன்பக்கத்திலிருந்து திடீரென கடுமையான தீப்பற்றி எரிந்ததால் இங்கு கரும் புகை எழுந்து இங்கு விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. மேலும் கூட்ஸ் வண்டியில் பெட்ரோல் உள்ள காரணத்தினால் இதனை உடனடியாக அணைப்பதில் தீயணைப்பு துறைக்கு ஒரு சவாலாகவே அமைந்துள்ளது. அதாவது கூட்ஸ் வண்டியை சென்னை துறைமுகத்திலிருந்து ஐஓசி எனப்படும் அதாவது இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷனுக்கு சொந்தமான அந்த கூட்ஸ் வண்டியில் அதாவது 25க்கும் மேற்பட்ட பெட்டிகளின் வழியாக பெட்ரோல் நிரப்பிக்கொண்டு வாலாஜாபாத் சென்று கொண்டிருக்கும் போது திடீரென திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே தீப்பற்றி கடுமையாக எரிந்து கொண்டு இருக்கிறது. மேலும் கூட்ஸ் வண்டியில் 25க்கும் மேற்பட்ட டேங்குகளில் எரிபொருள் நிரப்பப்பட்டுள்ளதால் எரிந்து கொண்டிருக்கும் தீயை அணைப்பது தீயணைப்பு வீரர்களுக்கு இங்கு கடுமையான சவாலாகவே அமைந்துள்ளது. மேலும் ரயில்வே ஊழியர்கள் உடனடியாக இந்த தீயை அணைப்பதற்கான ஏற்பாடுகளை தற்போது செய்து வருகின்றனர். இருப்பினும் இந்த தீயை அணைக்க முடியாமல் ஒரு போராட்டமே நடைபெற்று வருகிறது. அதாவது இங்கே ரயில் நிலையம்